மீது தான் வைத்திருக்கும் பிரேமையே சிறந்தது, மற்றவர்கள் தனதை காட்டிலும் குறைவானதே என்று எண்ணி அதன் காரணமாக கர்வம் கொண்டிருந்தான் அர்ஜுனன். கண்ணனுக்கு தெரியாதா இவன் கர்வம்? ஒரு நாள் கண்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வழியில் பிராமணர் ஒருவர் காய்ந்து சருகாகி போன புல்லை தின்று கொண்டிருப்பதை கண்டனர். அவர் இடுப்பில் கூரிய கத்தி ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அவர் காய்ந்த புல்லை தின்று கொண்டிருந்ததை கண்ட அர்ஜுனன் மிகவும் வியப்பாக இருந்தது. கண்ணனிடம் இது பற்றி கேட்டான் அர்ஜுனன். கண்ணா, இது என்ன விந்தை? இந்த பிராமணர் ஏன் காய்ந்த புல்லை தின்கிறார்? புல்லை தின்ன வேண்டும் என்று நினைத்தால் பசுமையான புல்லை தின்னக்கூடாதா? ஒருவேளை இவர் பசுமையான புல்லுக்கு உயிர் உண்டு, அதை தின்பதன் மூலம் அந்த உயிருக்கு தீங்கு செய்பவன் ஆகிவிடுவோமோ என்று எண்ணி இவ்வாறு உயிரற்ற காய்ந்த புல்லை தின்கிறாரா? அப்படி அவர் எந்த உயிருக்கும் தீங்கு செய்தல் கூடாது என்று எண்ணுபவராக இருந்தால் பிற உயிர்களை அச்சுறுத்தி